பிரைம் வீடியோஸ்ல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸான அந்தேரா சீரியஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். அண்ட் இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் சீரியஸை எடுத்திருக்கிறாங்க. அமேசிங்கான ஒரு கண்டென்ட். ஆனால் இந்த கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது நெட்ஃப்ளிக்ஸில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு சீரியஸோட கண்டென்ட்டை எடுத்து டார்க்கு இருட்டு ஷேடோன்னு சொல்லி ஒரு ஹாரர் கான்செப்டில் எடுத்திருக்கிறாங்க. அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த சீரியஸோட ஸ்டார்ட்டிங்கில் ஒரு பெண் மர்மமான முறையில் காணாமல் போகிறா. இந்த காணாமல் போன பொண்ணு தான் பாணி. இந்த பொண்ணோட கேஸை நம்ம ஹீரோயின் கிட்டக்க ஒப்படைக்கிறாங்க. இந்த கேஸில் பெருசாக ஒன்றும் இல்லை, க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கேஸில் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் இந்த கேஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட் த சேம் டைம் இந்த சைடில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு இலூஷன் வந்துட்டு போகுது. லாஸ்ட்டாக நடந்த கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இலூஷன்லாம் வந்துட்டு போகுது. அவரோட இலூஷனில் இந்த இறந்து போன பாணிங்கிற பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு, அவள் எப்படி காணாமல் போனா அப்படிங்கிறது வந்துட்டு போகுது. இந்த கேஸை சுற்றி நடக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, மும்பை சிட்டியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பயங்கர சுவாரஸ்யமாக சொல்லியிருக்க சீரியஸாக இந்த அந்தேரா. எனக்கு இந்த சீரியஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான சீரியஸை தான் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங் அப்படிங்கிற சீரியஸை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கான்செப்டை தான் அப்படி எடுத்து வச்சு இங்கே நிழல் இருட்டுன்னு சொல்லி தூக்கிட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. கான்செப்ட் அதே தான். ஆனால் இவங்க எடுத்துக்கக்கூடிய மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் அந்த ஹாரர் போர்ஷன்ஸ் நல்லா ஒர்க் ஆச்சு. பிஜிஎம்ஸுமே நல்லா போட்டிருந்தாங்க சூப்பராக. இதை தாண்டி ஹீரோவோட அண்ணன் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டு, போலீஸ் காணாமல் போன பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தேடக்கூடிய போர்ஷன்ஸ்னு சொல்லி இந்த தனித்தனியாக போகக்கூடிய ஒவ்வொரு கதைகளும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே மூவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக 75% அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்கோட வாடை அப்படி அடிக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு அதை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வரலாம். ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நல்ல தரமான ஹாரர் தான்.